ராமு, நம் ஆசிரியர் நம் எல்லோரையும் ஒரு சிறுகதையை படிக்க வேண்டும் என்று சொன்னார் அல்லவா? நீ ஒரு சிறுகதையை படித்து விட்டாயா? நான் அதை செய்துவிட்டேன். நான் திருமதி அனுராதா ராமணன் எழுதிய அக்னி என்ற ஒரு சிறுகதையை படித்தேன். அப்படியா? சரி, நீ உன் கதையை சொல்றியா? ஒரு ஊரில் ராமநாதன் என்ற ஒரு தாத்தா அவருடைய குடும்பத்துடன் ஒரு அழகிய வீட்டில் வாழ்ந்து வந்தார். அன்று அவருடைய மனைவியோடு இறந்த நாள் திதி. அந்த தாத்தாவின் மருமகள்கள் சமையல் அறையில் சமைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த தாத்தாவின் 4 மகன்கள் பூஜை அறையில் மந்திரம் பாடிக்கொண்டு இருந்தார்கள். எல்லோரும் தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருந்ததால் அந்த 70 வயது தாத்தாவை பட்னி போட்டு விட்டாங்கள். காலையில எழுந்து காப்பி குடித்தது, இப்ப மணி 2 ஆகுது, இன்னும் எனக்கு சாப்பாடு கொடுக்கல. சமையல் அறையில் அந்த தாத்தாவுடைய மருமகள்கள் லட்சுமியும் சுசிலாவும் என்ன பேசிக் கொண்டார்கள் தெரியுமா? அக்கா, அவர் யாரு பட்னி கிடக்க சொன்னது? அப்பவே அவருக்கான கோதுமை சாதம் ஆயிடுத்து. தயிர் போட்டு பிசைஞ்சு வாயில போட்டுக்க வேண்டியதானே. பிடிவாதம். வடை பாயாசத்தோட தான் சாப்பிடுவேன் என்ற பிடிவாதம். கழுகு மாதிரி மூக்கு வேர்க்க உட்கார்ந்து இருக்கிறா. இவர்களின் பேச்சு தாத்தாவின் காதில் விழவில்லை. பசியினால் காது மண்டித்து வெகு காலம் ஆகிவிட்டது. சர்க்கரை வியாதி முற்றியதால் கண் வேறு சுத்தமாய் அம்பேல் ஆகிவிட்டது. செத்த கிடைக்கிறது இந்த நாக்குக்கு ஏதாவது கிடைத்தாலே போதும் போல இருக்கே. என்று எப்படியாவது வகை வகையா சாப்பிட்டே தீர வேண்டும். அவர்கள் சமைத்து முடித்த சாப்பாட்டை ஹாலில் வைக்க சாஸ்திரிகள் வந்தார்கள். மூத்த மருமகள் லட்சுமி அவர்கள் எல்லோருக்கும் சாப்பாட்டை பரிமாறினார். சாஸ்திரிகள் அதை சாப்பிட ஆரம்பித்தார்கள். அங்கோ ஒருத்தர் முகத்திலும் சுரத்தே இல்லை. திடிக்கு சாப்பிட வருகிற பேர்விழிகள் நன்றாய் பசித்து ஆர்வமாய் சாப்பிட வேண்டும் அல்லவா? ஆனால் ஒருத்தர் கூட ரசித்து சாப்பிடவே இல்லை. இதில் ஒருவர் பாதி சாப்பாட்டிலேயே கையை உதறிவிட்டு எழுந்து விட்டார். என்னை மன்னிக்கவும், அது என்னவோ திடீரென்று வயிறு கலக்குகிறது என்று கூறினார். சகோதரர்கள் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க அனைவரும் தவித்து போய்விட்டார்கள். இத்தனை வருடத்தில் இது போல நடந்ததே இல்லையே. இது என்ன வீட்டுக்கு விபரீதமான அறிகுறியாக இருக்குமோ? அம்மா ஏன் நம்முடைய உபசரிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை? இது ஏதோ சாமி குற்றம் என அவர்கள் தங்களுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருந்தனர். என்று தாத்தா கூறினார். அவரின் குரலில் தெரிந்த நெருப்பு அத்தனை பேரையும் சுட்டு பொசுக்கியது. ஐயோ, ஏன் அப்படி ஆச்சு? தாத்தாவுக்கு வேண்டிய சாப்பாட்டை போடாமல் இருக்கிறது அவருடைய இறந்த மனைவிக்கு வருத்தம் என்று நான் நினைக்கிறேன். ஓ, இருக்கலாம். இதை உணர்ந்த மூத்தவன் தன் மனைவியை அழைத்து, அப்பாவுக்கு இலை போடு, அவரும் சாப்பிடட்டும். நான் அவரை மெதுவா தூக்கிட்டு வந்து இலைக்கு முன்ன உட்கார வைக்கிறேன். அதுக்கப்புறம் பெண்கள் பரபரப்பாக இலையை போட்டு பரிமாற ஆரம்பித்தார்கள். தாத்தா கொஞ்சம் ஆகருதியான தேகம் உள்ளவர். மூத்த மகன் அவரை 10 வயது பாலகனை தூக்குவது போல் தூக்கி கொண்டான். கூடத்தில் போடப்பட்ட மடிப்பானையில் இலை முன் மெல்ல பார்த்து உட்கார வைக்கப்பட்ட தாத்தாவின் தலை ஒரு பக்கமாக சாய்ந்தது. முகத்தில் நன்றாக சாப்பிட போகும் ஆனந்தமும் மூடிய இமைகளுக்குள் இலையில் பரிமாறப்பட்டிருந்த உணவுகள் கனவுகளாய் போய்விட்டன. ஐயையோ! பிள்ளைகளும் மருமகள்களும் அவர் நிரந்தரமாக கண்மூடி விட்டதை அறியாமல் அவரை பிடித்து உலக்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த தாத்தாவின் இதழில் இருக்கும் லேசான சிரிப்பு நிரந்தரமாகிவிட்டது. இதிலிருந்து நம் பெற்றோர்கள் வயதான பிறகு அவர்களை கவனித்துக் கொள்வது நமது கடமை என்று அறியலாம். நம் அனைவரும் இந்த கடையில் இருக்கும் மகனை போல இருக்கக்கூடாது. சிறு வயதினிலிருந்தே நம் பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கையை நம்மை கவனித்துக் கொள்வதற்காக அர்ப்பணித்துள்ளனர். எனவே நம் பெற்றோர்களுக்கு வயதான பிறகு அவர்களை கவனித்துக் கொள்வது நமது கடமையாகும். தாத்தாவும் பிடிவாதமாக இருந்திருக்க கூடாது. கதையில் தாத்தா தனது கோதுமை சாதத்தை சாப்பிடாமல் வடை பாயாசம்தான் சாப்பிடுவேன் என்று மிக பிடிவாதமாக இருந்தார். அதனால் கூட அவர் இருந்திருக்கலாம். இருக்கலாம். அவருக்கு பத்திய சாப்பாடு கொடுத்தாலும் அன்றைக்கு ஒரு நாள் கொஞ்சம் நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கலாம். இறந்த பிறகு வகை வகையாக சமைத்து அவரின் படத்திற்கு முன் படைத்து என்ன பயன்? உண்மைதான். அது மட்டுமல்ல, நாம் எப்படி நம் பெற்றோர்களை பார்த்து கொள்கிறோமோ அப்படித்தான் எதிர்காலத்தில் நம் பிள்ளைகள் நம்மை பார்த்து கொள்வார்கள். இதை நாம் உணர வேண்டும். நல்ல ஒரு சிறுகதை இது. எனக்கும் படிக்கணும் என்று தோணுகிறது. நிச்சயமாக கடை புத்தகத்தை உனக்கு கொடுக்கிறேன். சரி, இடைவேளை நேரம் முடிந்துவிட்டது. நாம் இப்போது நம் தமிழ் பாட வகுப்புக்கு செல்லலாம்.